இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் HTML. HTML அப்படின்றது Hypertext markup language. HTML டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவரு 1991ல கிரியேட் பண்ணாரு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்க? இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா, இந்த இன்டர்நெட் மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள் கூடயும் பேசுறதுக்காக இந்த மொழியை உருவாக்குனாங்க. இது ஒரு லாங்குவேஜ், இது ப்ரோக்ராம் இல்ல, இது ஒரு லாங்குவேஜ். இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னாவே அதுல இருக்கிற எல்லாமே இந்த HTML அப்படின்ற இந்த மொழியால உருவாக்கப்பட்டது தான். HTML அப்படின்றது டேகால உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட், டேக்னா என்ன? டேக் அப்படின்றது சாம்பிளுக்கு நம்ம ஒரு நோட் எடுக்கிறோம், அதில் நம்ம எழுதும் பொழுது ஒரு வார்த்தைங்க கொஞ்சம் தனியாக தெரியணுன்றதுக்காக நம்ம அதை அழுத்தி எழுதுவோம். ஒரு சில சமயம் அது கீழே ஒரு கோடு போட்டு காட்டுவோம். இது போல் ஒரு வெப்சைட்டில் நம்ம எழுதும்போது ஒவ்வொரு லெட்டரும் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி தெரியணும் அப்படின்றத இந்த டேக் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த இன்டர்நெட்டுக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ சாம்பிளுக்கு நீங்கள் கீழே ஒரு கோடு கிழி அப்படின்றத அண்டர்லைன் யூ அப்படின்ற அந்த டேக் மூலிமா அதுக்கு நம்ம சொல்லலாம். அதே போல் அது டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம எப்படி நோட்டில் எழுதுகிறோமோ அதே போல் நெட்டில் எழுத போகிறோம். ஆனால் HTML அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கூகுள் அப்படின்ற இந்த வெப்சைட்டும் நம்ம HTML-ஆல் உருவாக்கப்பட்டது தான். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் HTML அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல்லாகவே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் அமேசான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நெட்டில் போயிட்டு எதை ஓப்பன் பண்ணாலும் அது எல்லாமே இந்த HTML அப்படின்றதால தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இது ஒரு வெப்சைட், ஒரு சாம்பிளுக்கு. இதுவும் பாருங்க HTML-ஆல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் இதை கற்றுக்கணும் அப்படி கேட்கலாம். ஃபர்ஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக உருவாக்குனாங்கன்னா, ஒரு டேட்டாவை இங்கே இப்போ நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு பிக்சர் போடுறேன், ஒரு லிங்க் கொடுக்குறேன். இதை மற்றவங்க உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிற மெசேஜ் அவங்களுக்கு தெரியும். ஒரு லிங்க் கொடுக்குறோன்னா அதை கிளிக் பண்ணி போக முடியும். அந்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் இதை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டேட்டா, பிக்சர், ஆடியோ, வீடியோ, மக்கள் கூட பேசுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த HTML அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது தேடலுக்காக, அதாவது நீங்கள் இப்போ கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுறீங்களோ அதுபோல் தேவைக்காக மட்டும் இருந்தது. ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ ஆன்லைனில் ஸ்டோர் வந்துருச்சு. லேர்னிங், ரிசர்ச், ஏர்னிங், மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, கேம்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இப்போ நெட்டு யூஸ் பண்ணாத ஆளே இல்லைன்ற அளவுக்கு இன்டர்நெட் வேகமாக பரவி வருது. அதனால HTML அப்படின்ற இந்த பேசிக்கை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு ஓரளவுக்காச்சு அந்த நாலேஜ் இருந்ததுன்னா உங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணணும், வேலை பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த HTML அப்படின்றது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு இது போல் எல்லாத்துக்குமே இப்போது இன்டர்நெட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது. அதனால பேசிக் தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.